அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இருவரின் உணவு 3 பேருக்கு போதுமானதாகும், 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவரின் உணவு 2 பேருக்கு போதுமானதாகும், 2 பேர் உணவு 4 பேருக்கு போதுமானதாகும், 4 பேர் உணவு 8 பேருக்கு போதுமானதாகும். பிஸ்மில்லா கூறி அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் போது அல்லாஹ் இவ்வாறு உணவில் பரக்கத்தை அருள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்காத்துகள் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தியை வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணிகளில் ஒன்றுதான் இருக்கின்ற உணவை போதுமாக்கி கொள்வது. இந்த போதும் என்ற மனம் எப்போது ஒரு மூமினிடத்தில் வருகிறதோ அப்போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையின் பரக்கத்தின் வாசல் திறக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்றத. வீட்டில் எத்தனையோ மக்கள் விருந்துக்கு கூப்பிடுவாங்க நம்மளை. அப்படி கூப்பிடக்கூடிய நேரத்தில் கூப்பிடக்கூடிய நபர் ரொம்ப ஏழையாக இருக்கிற பட்சத்தில் முடிந்த அளவுக்கு நம்முடைய சாப்பாடுகள் போன்றவற்றை சுருக்கி கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஏழை பாலை என்ன செய்வான்னு சொன்னா, கொஞ்சமா அவனால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருப்பான். நாம என்ன செய்யக்கூடாதுன்றா அடுத்தவங்களுடைய ஹக்கை சேர்த்து சாப்பிடக்கூடிய விதத்துல ரொம்ப வயிறு நிரம்ப புடைக்க சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு நுஸ்ரத்தை செய்த ஒரு 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 பெரும் பாக்கியம் கிட்டுகிறது. ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்க, ரயில் பயணங்கள்ல நாம செல்லும் போது சில மக்கள் வெறும் பிஸ்கட்டை மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்போ பயமா, அது வேற பயமா இருக்குது. ஏன்னா இப்ப இந்த ரயில் கொள்ளையர்கள் இருக்கிறான் பாருங்க, அவன் அதிகமாக ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த பிஸ்கட்டு குளிர்பானங்களை கொடுத்து தான் மக்களை மயக்கி நகைகள் பணங்களை சுருட்டிட்டு போயிருக்கிறான். அப்படின்றதுனால மக்கள் அப்படி கேட்கும் போது கூட நம்மளை தவறா விளங்கிடக்கூடாது. அது ஒன்றும் இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஆனாலும் நம்முடைய தோற்றம், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்கன்னு சொன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன செய்யணும்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் சொல்லணும். நான்வெஜ்ஜை என்ன செய்யக்கூடாது, அவங்க கையில் நீட்டிடக்கூடாது. ஏன்னா அவங்க செவ்வாய் வெள்ளி இது போன்ற நாட்கள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சில விசேஷமான நாட்கள்ல மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. கேட்கப்படக்கூடிய நபர் பிராமினாவும் இருப்பார். அதனால் அதையெல்லாம் அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அதை நீட்டணும். இதை தவிர்த்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வாங்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கிறாங்கன்னும் போது தயவு தாட்சணியம் இல்லாம அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பங்கை, ஒரு ஹக்கை கொடுத்தாருன்னு அவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்றது தவிர்த்து கொள்ளணும். நான் இந்த ரயில் பயணத்தில் வரும்போது கூட ஒரு சகோதரர் டீ வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டோம். வீட்டில் இருந்து போட்டது அப்படின்னும் போது அவர் எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல், தயவும் இல்லாமல், தாட்சணியமும் இல்லாமல் என்ன செஞ்சார், கேட்டார். கேட்கும்போது கொடுத்துட்டோம். அப்போ நானும் வீட்லேயும் பேசிக்கிட்டோம், ஒரு வேளை தவறாக விளங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. தவறாக விளங்குறதுக்கு நம்முடைய ஆக்டிவிட்டீஸும் நம்முடைய செயல்பாடுகளும் என்ன செய்யும், ஒரு காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, வெறுமனே இதுல தான் அப்படின்றது அல்ல. குழந்தைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து விடுறீங்க பாருங்க, அதுல குழந்தைகள் மற்ற குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய விதத்துல தான் நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும். ஒரு இட்லி ஒரு தோசை அவன் 2 தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என்ன செய்வான், கஷ்டப்பட்டவன் இருப்பான், உணவு சரியா கிடைக்காதவன் இருப்பான். அவனுக்கும் அதை ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த பண்பை அவனுக்குள்ள என்ன செய்யணும், சின்ன குழந்தையிலேயே வளர்த்து விடணும். சகோதரர்களே, அதுதான் அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு பரக்கத்து என்னண்டா, சாப்பிடக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி சாப்பிடுவதை ஒரு லட்சியமாகவே கருத்தில் கொள்ளணும். இந்த ஒரு அற்புதமான செய்கையும் கூட உணவில் பரக்கத்தை ஏற்படுத்தும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணவில் பரக்கத்து ஏற்பட அடுத்த ஒரு நல்ல காரியம் என்ன என்று பார்க்கும்போது, தட்டை நன்றாக வலித்து சாப்பிடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல கைகளை நன்றாக சூப்பி சாப்பிடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சமூகம் எந்த நிலையில போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில இதை செய்வதில் இந்த சமூகம் எந்த கூச்சத்தையும் படுவதில்லை. ஆனா அதே சமயத்தில் பிற மக்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அடுத்தவர்கள் பார்த்து நம்மை தவறாக விளங்கி கொள்ளக்கூடும். இப்படி நம்ம கையை சூப்புறதுனால, தட்டை வலிக்கிறதுனால
சாப்பாட்டுக்கு பஞ்சப்பாடா இருக்கும் போல இருக்கு இவனுக்கு அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் நினைக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சுன்னத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கைவிடுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. நீங்களோ நானோ சாப்பிடுவதும் வாழ்வதும் அல்லாவிற்காக மட்டும்தான். நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை ஃபாலோ பண்ணுறதுல இவன் இந்து, இவன் முஸ்லீமோ, இவன் காபரு, இவன் கிறிஸ்டினு, இவன் என்ன ஏதாவது நினச்சிக்கிறவான்னு சொன்னால் இது ஒரு முட்டாள்தனமான காரியம் அல்லவா? அதனால் சாப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த ஒழுக்கங்களை பேணுவதும் கூட பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் சகோதரர்களே. அதனால் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யும்போது கஷ்டப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. உணவு பஞ்சம் என்பது நம் சமூகத்திற்கே ஏற்படாது, நம்ம பரம்பரைக்கே ஏற்படாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள். அதில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்துனீங்கன்னு சொன்னால் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய பார்வைக்கு வரும். மற்றவர்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தங்கு தடை இல்லாத உணவு பரக்கத்தை தருவானாக.